அந்த 3 days கிளாஸ் அட்டன் பண்ணேன். எக்ஸ்ட்ரானரியா வந்து எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாயிடுச்சு. அவர் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் எடுக்கும்போது ஓகே நம்ம கரெக்டான இடத்துல தான் ஜாயின் பண்ணிருக்கோம் சொன்னா நம்ப மாட்டீங்க. எனக்கு ஒரு நாளும் ரொம்ப எக்ஸைட்டா இருக்கு. அப்சர்வேஷனும் எப்படி பண்றாரு, நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இதெல்லாம் எங்க பார்க்க போறாரு, இதெல்லாம் எங்க அப்படி நான் நினைச்சிட்டு இருந்தேன் இவ்வளவு நாளா. பட் அப்படி கிடையாது, அவர் ஒவ்வொரு விஷயமும் பாக்குறாருன்றது எனக்கு அப்பதான் வந்து தெரிஞ்சது. இவர் சொல்றதே நம்ம செஞ்சா நம்ம இன்னும் வேற லெவலுக்கு போலான்னு மட்டும் எனக்கு கன்ஃபார்மா தெரியுது மேம். சாரிட்ட சுதர்ஷன் மேம். நான் சென்னையில இருந்து வரேன். தமிழ் மீடியம் படிச்சுட்டு வந்ததுனால என் கூட இந்த சர்க்கிள் எல்லாமே தமிழ் பசங்க அப்படின்றதுனால என்னால கம்யூனிகேட் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஈஸியா இருக்கும். நான் 4 இன்ஸ்டியூட் 3 இன்ஸ்டியூட்ல வந்து ஜாயின் பண்ணிட்டேன். பட் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட், அந்த அளவுக்கு ஒரு பேசிக் அவங்க சொல்லுவாங்க கிராமர் தான் எடுப்பேன் இப்படிதான் போவோம் அப்படின்னுவாங்க. பட் அது ஸ்டார்டிங்ல ஒரு 10 நாள் 15 நாள் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே லேசியா இருக்கும். அவங்களும் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஜாலியன் மீன் ஒரு அந்த கிளாஸே ஒரு ஆக்டிவா எடுக்கணும் அப்படின்றது வந்து பண்ணவே மாட்டாங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி எடுக்குதுன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 இது பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒரு ஆடு மாதிரி தான் சார்து வந்தது. சரி பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஏன்னா அந்த 3 days கிளாஸ் அட்டன் பண்ணேன். எக்ஸ்ட்ரானரியா வந்து எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாயிடுச்சு. அவர்கிட்ட அந்த 3 நாள் பேசுந்து எனக்கு வந்து ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. பிரசாந்த்ன்ற ஒரு சார் என்ட்ரோ பண்ணாங்க. ஸோ அவர் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் எடுக்கும்போது ஓகே நம்ம கரெக்டான இடத்துல தான் ஜாயின் பண்ணிருக்கோம். ஏன்னா அப்பவே எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ அவங்க வந்து எப்படி எடுக்கிறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் படிச்ச வரைக்கும் இப்போ வரைக்கும் பார்த்தா என் பசங்க ஸ்கூல் படிக்கிறது நான் இப்போ படிச்ச வரைக்கும் 12 10s அப்படின்னா. பட் ஆப்போசிட்டா 24 10s சொன்னது இவரு மட்டும் தான். எனக்கு அதுவே எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இப்படிலாம் வந்து சொல்றாங்க சார். அப்போ இவர் வந்து உண்மையிலே டீப்பாவே வந்து பயங்கரமா வந்து ஏதோ ப்ராசஸ் பண்ணுவாரு அப்படின்ற மட்டும் இருந்தது. பட் ஆனால் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு அப்புறம் சொன்ன நம்ப மாட்டீங்க, நான் இது வரைக்கும் இங்கிலீஷ் கிளாஸ் ஒன்று கூட மிஸ் பண்ணதே கிடையாது மேம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 50 day மராத்தான் அப்படின்னு ஒரு கிளாஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலி அது ஆரம்பிக்கும் போது கூட எனக்கு எப்படின்னா என்ன பண்ணுவாங்க தெரியலையே, ஜாயின் பண்ணாம வேணாமா. ஏன்னா சார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ்ல டிசிப்ளின் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஏன்னா எனக்கு நான் பண்ணும்போது எனக்கு என்னோட சீனியர் ஒருத்தர் என்னோட எம்டி அவர் சொல்லுவார், உனக்கு என்ன டேலண்ட் வேணா இருக்கட்டும், நான் பாத்தீங்கன்னா இந்த டெக்னிக்கல் ஃபீல்ட்ல செம்ம டேலண்ட் பர்சன், என்ன வேணா இருக்கட்டும், ஆனா ஒழுக்கம்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா உன்னால எங்கேயுமே வளர முடியாது அப்படின்னு ஒன்று சொல்லுவார். ஸோ அதோட எக்ஸ்ட்ரானரியா அடுத்த லெவல் நான் யாரை பாக்குறேன், ஜாக்சன் சார் தான் பாக்குறேன். நீ சொன்னா நம்ப மாட்டீங்க, எனக்கு ஒரு நாளும் ரொம்ப எக்ஸைட்டா இருக்கு. நான் ஸ்கூல் படிக்கும் போது 4 மணிக்கு எழுந்தேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் 20 years கழிச்சு நான் காலையில 4 மணிக்கு வந்து 50 days கம்ப்ளீட் பண்றேன்றாரு. அந்த 50 days கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட லைஃப் ஸ்டைல் எப்படிலாம் இருக்கு நானே பாக்குறேன். ஏன்னா நான் இது வரைக்கும் நான் என்ன ரசிச்சதே கிடையாது. எனக்கு 7 inches எதுவுமே தெரியல. எவ்வளவு பேர் இருக்காங்க, எனக்கு எப்படியோ கண்ணில் பட்டு நான் வந்து அதை தட்டிட்டேன், அது மட்டும் தெரியுது. இயர் ஆஃப்டர் இனிமேட்டு நான் இந்த 7 angelsல ஒரு பார்ட்டிசிபேட்டா இல்லாம ஒரு ஃபெமிலியர் ஒரு ஸ்டூடெண்டா இருப்பேன் அப்படின்னு மட்டும் என்னால கண்டிப்பா வந்து சொல்ல முடியும். இது வந்து எனக்கு ஜாக்சன் சார் அந்த 50 days மராத்தான் ஆரம்பிச்சதுல இருந்து அந்த கான்ஃபிடென்ட் அதிகமாகவே ஆயிடுச்சு. ஸ்டாண்டிங்ல தான் நின்றுட்டு கிளாஸ் அட்டன் பண்றேன். ஆக்சுவலி இதெல்லாம் யார் கவனிக்க போறா, எல்லாரும் மாதிரி ஏன்னா 50 பேர் இருக்காங்க, யார் கவனிக்க போறாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு சார் வந்து அதை கவனிச்சுட்டு நீங்க சுதர்ஷன் நின்றுட்டு தானே பேசுறீங்க அப்படின்னு. ஆமா சார், நான் ஸ்டார்டிங்ல இருந்து நான் நின்றுட்டு தான் சார் பேசுறேன். அப்போ எனக்கு நான் அப்பதான் யோசிச்சேன், அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அவருக்கு என்ன கொடுக்குறாரோ அதே தான் எல்லாருக்கும் கொடுக்குறாரு. ஸோ ஒரு அப்சர்வேஷனும் எப்படி பண்றாரு. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இதெல்லாம் எங்க பார்க்க போறாரு, இதெல்லாம் எங்க அப்படி நான் நினைச்சிட்டு இருந்தேன் இவ்வளவு நாளா. பட் அப்படி கிடையாது, அவர் ஒவ்வொரு விஷயமும் பாக்குறாருன்றது எனக்கு அப்பதான் வந்து தெரிஞ்சது. ஸோ அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி இருக்கணும்னு தான் மேம் நானும் ஆசைப்படுறேன். இந்த 50 நாள் முடிச்சுட்டு ஆஃப்டர் இந்த ஒரு வருஷம் நான் எப்படி இருக்கேன், அடுத்த வருஷம் நான் எப்படி இருப்பேன்றது எனக்கே வந்து இமேஜின் பண்ண முடியாது. கண்டிப்பா நான் இவங்க கூட டிராவல் பண்ணேன்னா வேற லெவல்ல இருப்பேன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஒரு 6 பேர் என் கூட வந்து இருக்காங்க அப்படின்னா என்ன மட்டும் பாத்தீங்கன்னா எந்த மெசேஜ் சேட் பண்ணக்கூடாது, யாருக்கும் மெசேஜ் பண்ணக்கூடாது. என்ன போட்டிருக்காங்களோ அதை படிச்சுட்டு அதுக்கு கரெக்டா எனக்கு நீ ரிப்ளை பண்ணு, நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. அது வந்து எப்படி இருக்குன்னா, ஸோ அப்போ நான் எந்த கிரேட்ல இருக்கிறேன் அப்படின்றது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ பட் ஆனால் அது வந்து எனக்கு உண்மையிலே இன்சல்ட்டா இருந்தது. உங்களுக்கும் 7 angels என்ன வித்தியாசம் அப்படின்னா, இவர் ஸ்டூடெண்டா இருந்து ஸ்டூடெண்ட்டுக்காக கற்றுக் கொடுக்குற அப்படின்றதுனால. எக்ஸாம்பிள் மேம், day 1 day 1 day 2 அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இங்கிலீஷ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 1 minute talk அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த 1 minute talk வந்து பாத்தீங்கன்னா நான் பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். 2 நாள் நான் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி ஏன்னா எனக்கு 20 வருஷம் ஆச்சு நான் படிச்சு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த ஒரு 20 சென்டென்ஸ் தான் அதை படிச்சு என்னால ஃப்ளூயண்டா அவர்கிட்ட சொல்ல முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் இந்த மராத்தான் கோர்ஸ் ஜாயின் பண்ணி ஒரு வாரம் 2 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல டெய்லி வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே ஓப்பனா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா சொல்லணும். ஸோ இதுதான் வந்து அங்க வந்து லாஜிக்கே. அப்படி இருக்கும்போது அங்க பண்ண அடுத்த நிமிஷம் எனக்கு வந்து என்னன்னா எந்த டாபிக்கா இருந்தாலும் பேசிடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுனால பிரசாந்த் சார் சொன்னார் அடுத்த நிமிஷமே மறுநாள் நானே பேசுறேன் சார் சொல்லிட்டு
அந்த டாபிக் பேசினேன். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் டே பேசும்போது எனக்கு ஒரே ஒருத்தர் ரிப்ளை போட்டிருந்தாரு, இந்த கிளாப் சிம்பிள் போட்டிருந்தாரு. இந்த ரெண்டாவது டாபிக் நான் பேசுறதுக்கு அப்புறம் எனக்கு குரூப்ல 20 பேர் 25 பேர் இருக்காங்கன்னா 17 பேர் 18 பேர் ரிப்ளை போட்டிருந்தாங்க. எக்ஸலண்ட். அப்போதான் நான் நினைச்சுக்கிட்டேன், ஓகே இது வந்து நம்ம வந்து நமக்கிட்ட இருக்கிறத எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்றத வந்து சாதாரண செய்யறாரு இவரு. அப்போ இவர் சொல்றதே நம்ம செஞ்சா நம்ம இன்னும் வேற லெவலுக்கு போலான்னு மட்டும் எனக்கு கன்ஃபார்மா தெரியுதுங்க சாரிட்ட.